ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல முத்துன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. ரொம்ப உழைப்பாளி. ஆனா மனசு நிறைய கவலை. இந்த வருஷம் மழை குறைவு. வயலில் நெல் சரியா வளரல. இந்த பொங்கல் நமக்கு இல்ல போல. முத்து தினமும் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. பொங்கலுக்கு முன்னாடி நாள் ஊரே சந்தோஷமா இருந்தது. வீடு வீடா கோலம், புது பானை, கரும்பு, மஞ்சள் செடி. ஆனா முத்து வீட்டுல மட்டும் அமைதி. அவனோடு மகன் கண்ணன் அப்பாவை கேட்டான். அப்பா, நாம பொங்கல் வைக்க மாட்டோமா? முத்து சிரிக்க முயற்சி பண்ணி சொன்னார். இருக்கிறத பார்த்துதான் பொங்கல் வைக்கணும் கண்ணா. பொங்கல் காலை. சூரியன் மெதுவா எழுந்தது. குருவிகள் சத்தம். மண் வாசனை. முத்து வயலுக்கு போனார். அங்க நம்ப முடியாத காட்சி. மழையில்லாம இருந்தாலும் ஒரு சின்ன மூலையில நெல் தங்க மாதிரி நிமிர்ந்து நின்னுச்சு. முத்து கண்ணு நனைஞ்சுது. இது இயற்கையின் ஆசீர்வாதம். அந்த நெல்லை எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிப் போனார். பொங்கல் வைக்கலாம்னு சந்தோஷமா சொன்னார். பானை அடுப்புல வைக்கப்பட்டது. பால் கொதிச்சது. பொங்கலோ பொங்கல் கண்ணன் கத்தினான். அந்த நேரம் முத்து தன் வீட்டுக்கிட்ட இருந்த ஏழை வயசான தாத்தாவை கூப்பிட்டார். முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். பொங்கல் முடிஞ்சதும் முத்து சூரியனை நோக்கி சொன்னார். கொடுத்ததுக்கு நன்றி.